ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு பிவைக்குள்ள இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரிக்கியான பிவைக்கு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பிரியாம்பிள் பத்தி டிஎன்பிஎஸ்சியோட எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கண்டிப்பா கேள்வி இருக்கும். ஸோ இந்த கேள்வி பாருங்க, எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி, ஸோ பிரியாம்பிள கான்ஸ்டிடியூஷனோட இன்டெகிரல் பார்ட்னு சொல்லிட்டு எந்த கேஸ்ல சொன்னாங்க அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி வழக்கு 1995 எல்ஐசி வழக்கு. ஸோ மொத்தம் இந்த பிரியாம்பிள பத்தி மொத்தம் மூணு வழக்கு இருக்கு. பிரியாம்பிள் அப்படிங்கிறது பார்ட்டா இல்லையா அப்படிங்கறத பத்தி முதல்ல 1960 பெர்பார் யூனியன் கேஸ். இதுல பிரியாம்பிள் அப்படிங்கிறது அரசியலமைப்புடைய பகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒரு பகுதி தான் அப்படிங்கிற மாதிரியும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமா 1995 இந்த எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல பிரியாம்பிள் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்புடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பிரியாம்பிள் எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களுக்கு ஆளாவுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ.